அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்துக்கு கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு பெரிய ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. என்ன வேணா இருக்கட்டும்ங்க. வணக்கம். நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். 200 தொகுதிகளில் 2026 வெற்றி பெறணும் அப்படின்னு திமுக தொண்டர்களுக்கு இலக்கை நிர்மாணித்திருக்கிறார் திமுக தலைவர் திரு ஸ்டாலின். அதிமுக செயற்குழு பொதுக்குழு கூட்டத்தில் அண்மையில் பேசிய அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி 200 தொகுதிகளில் திமுக வெற்றின்னு சொன்னது அதிமுகவுக்கு தான் பொருந்தும் அப்படின்னு பேசியிருக்கிறார். இதுதான் இன்றைய நேர்பட பேசுவின் பேசுபொருள். 2026 200 தொகுதிகளை குறிவைக்கும் திமுக அதிமுக சாத்தியப்படுத்த போவது யார், சறுக்க போவது யார் அப்படிங்கிற தலைப்பில் பேச இருக்கிறோம். மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் பங்கேற்றிருக்கிறார். அரசியல் விமர்சகர் திரு சுமன் சி ராமன் இணைந்திருக்கிறார். அரசியல் விமர்சகர் திரு பொங்கலூர் மணிகண்டன் விரைவில் இணைய இருக்கிறார். அதே போன்று திமுகவிலிருந்து தமிழ்கா அமுதரசனும் பங்கேற்க இருக்கிறார். வணக்கம் விருந்தினர்கள் அனைவருக்கும். திரு பிரியன், 200 தொகுதிகள் அப்படிங்கிறது 2 கட்சிகளுமே இலக்காக தீர்மானித்திருக்கிறார்கள். இதில் திமுக சொன்னதன் அடிப்படையில் அந்த எண்ணிக்கை தமக்கும் பொருந்தும் அப்படின்னு திரு எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்கிறாரா? இல்லை, அதாவது திமுகவும் வந்து தொண்டர்களுக்கு நம்பிக்கை கொடுக்குற மாதிரியான ஒரு விஷயத்தை தான் சொன்னாங்க. அதே விஷயத்தை தான் இவர் சொல்லியிருக்காரு. பட் திமுக சொன்னதில் அவங்களுக்கு கொஞ்சம் அதை சொல்கிறதுக்கான ஒரு மெட்டீரியல் அவங்களுக்கு இருக்குது. ஆக்சுவலாக இவருக்கு அந்த மாதிரி ஒரு மெட்டீரியல் இருக்கான்றது ஒரு கேள்விக்குறியாக இன்னைக்கு லெவலில் இருக்குது. ஆக்சுவலாக மெட்டீரியல்னால் நீங்கள் கூட்டணியை சொல்கிறீங்களா? ஒரு கூட்டணி அமைக்கிறது போன்ற விஷயங்கள் அது சொல்கிறதுக்கான ஒரு சஃபிஷியன்ட் இது இருக்குது, ஸ்கோப் அவருக்கு திமுகவுக்கு இருக்குது. இவங்களுக்கு அந்த ஸ்கோப் இருக்கா இல்லையான்னு தெரியல. ஆனால் அதுலேயும் கூட திமுக 200 இடங்கள்ன்றது வந்து கொஞ்சம் அதிகபட்சமான எஸ்டிமேட்ன்றது என்னுடைய கருத்து. அவங்க வெற்றி பெறுவோம் அப்படின்னு சொன்னால் கூட அது வச்சுக்கலாம். 200ன்றது அவங்க ஒரு நம்பிக்கையை வெளிப்படுத்துகிற ஒரு விஷயம், தொண்டர்களை வந்து உற்சாகப்படுத்துகிற ஒரு விஷயமாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா எவ்வளோ நல்ல விதமான ஒரு கவர்மெண்ட் நீங்கள் நடத்தினாலும் எலெக்ஷன் இயரில் வந்து ஒரு ஆன்டி இன்குபன்சி டெவலப் ஆகும், அது கன்சாலிடேட் ஆகும் கரெக்டாக. அதுவும் 3 வருஷ காலம் வந்து திமுக கவர்மெண்ட்டு ரொம்ப ஒரு குஷனில் இருந்தாங்க ஆக்சுவலாக. அதுக்கப்புறம் இந்த வருஷம்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு எதிராக நடந்துகிட்ருக்கு. ஆக்சுவலாக ஆம்ஸ்ட்ராங் மரணத்துலேருந்து பார்த்தீங்கன்னா சட்டம் ஒழுங்கு விஷயத்துலேருந்து பார்த்தீங்கன்னா வாக்குறுதிகள் நிறைவேற்றாது பார்த்தீங்கன்னா போன்ற பல டங்ஸ்டன் விஷயத்துலேருந்து பார்த்தீங்கன்னா சாத்தனூர் டேம்லேருந்து பார்த்தீங்கன்னா வெள்ள நிவாரணம் கொடுக்குற விஷயங்கள்லேருந்து பார்த்தீங்கன்னா பல விஷயங்கள் அதிருப்திகள் 2021 அளவுக்கு சாதகமான சூழல் 2026 திமுக அந்த அதிருப்தி இருக்குது. இந்த அதிருப்தியை மீறி நாங்கள் செஞ்ச அந்த நலத்திட்டங்கள் மூலமாக எங்களுக்கு மக்கள் ஓட்டு போடுவாங்க. அந்த நலத்திட்டங்களுக்கு பார்லிமெண்ட் தேர்தலில் 40க்கு 40 கொடுத்துட்டாங்க. ஃபர்தராக வரப்போகிற இந்த 15 மாத காலத்தில் அவங்க என்ன மாதிரியான விஷயங்களை ஃபர்தராக கொண்டு வருவாங்க, அவங்களுக்கு எதிரான பல விஷயங்கள் இருக்கிறதுனால இவங்க என்ன நினைக்கிறாங்க, அதிமுக என்ன நினைக்கிறாங்க, அந்த ஆன்டி இன்குபன்சியை நம்ம பயன்படுத்தி நமக்கு மாற்றாக நம்ம தான் இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த பலம்னு நீங்கள் திமுகவுக்கு பலம்னா கூட்டணியை சொல்கிறீங்க, பலவீனம்னா 5 ஆண்டு கால ஆட்சியில் நடந்த பல்வேறு விஷயங்கள் குறித்து இப்போ நீங்கள் பட்டியல் போட்டீங்க. இப்போ இதே அதிமுகவுக்கு பொறுத்தணும்னா அவங்களுக்கு என்ன பலம், அவங்களுக்கு என்ன பலவீனம்? இல்லை, அதிமுகவுடைய பலம் வந்து அதோடைய தொண்டர்கள், பலவீனம் வந்து அந்த தொண்டர்கள் உற்சாகம் எழுந்திருக்கிறது. ஏன்? அவங்க தொடர்ந்து தோல்வியை பார்த்துட்டு இருக்காங்க. கட்சி பலமாகணும், பலமான கூட்டணி அமைக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்க. ஸோ அதனால் வந்து என்ன நடக்கும்னு அவங்களுக்கு தெரியல. இன்றைக்கி லெவலில் வந்து பார்லிமெண்ட் தேர்தலில் மெகா கூட்டணி அமைப்பேன்னு சொன்னார் எடப்பாடி. அவர் தேமுதிகவோட தான் கூட்டணி அமைச்சார். இப்போ மறுபடியும் மெகா கூட்டணி அமைப்பேன்னு சொல்கிறாரு. அதுக்கான வாய்ப்புகள் வந்து நமக்கு இது கண்ணுக்கட்டி தூரம் வரை இப்போ தெரியல. அடுத்த 15 மாதத்துல தெரியுமான்னு தெரியாது. தாவேக்காவோட கூட்டணி போகணும்னு ஒரு ஆசை இருந்தது, தாவேக்கா கதவை மூடிட்டாங்க. பாஜக இவங்களோட வரணும்னு ஒரு ஆசை அவங்களுக்கு இருந்தது, இவங்க பாஜக கதவை மூடிட்டாங்க. ஸோ அடுத்த 10 மாதத்துல இதெல்லாம் எப்படி டெவலப் ஆகும்னு சொல்ல முடியாது. திமுக கூட்டணியிலேருந்து யாராவது வருவாங்களான்னு ஒரு தூண்டில் போட்டு பார்த்தாங்க, அதுவும் தற்சமயத்துக்கு பிரேக் ஆகிருக்கு. ஸோ அதனால் ஃபியூச்சர் நமக்கு என்ன ஆகும்னு சொல்ல முடியாது. இப்போ எடப்பாடி சொல்கிற மாதிரி இன்னும் 15 மாதம் இருக்குது. எடப்பாடி வந்து இப்போ என்ன சொல்கிறாரு, பாஜக வந்து 14 வந்து வாங்கின பர்சன்டேஜை விட 24 அதிகமான தொகுதிகளில் போட்டி போட்டு 13% வாங்கியிருக்கணும், 11% தான் வாங்கி தின்றார். அதாவது நீங்கள் எப்படி அதை கணக்கிடுவீங்க? ஹைப்போதட்டிக்கல். நீங்கள் 20 தொகுதியில் போட்டி போட்டு 13% தான் வாங்குவீங்கன்னு அது சொல்கிறதே ஒரு ஹைப்போதட்டிக்கல், அது சொல்ல முடியாது. அரசியலில் வந்து சம்பவங்களை நீங்கள் சொல்லாமே தவிர புள்ளி விவரத்தை வந்து நீங்கள் ஹைப்போதட்டிக்கலாக நீங்கள் பேசினீங்கன்னா, அதுவும் எலெக்ஷனில் பேசினீங்கன்னா சரியாக ஒர்க் அவுட் ஆகாது. ஆனால் இன்னொன்று சொல்லலாம், கடந்த காலங்களை வச்சு தான் டேட்டாலாம் நம்ம பேசுகிறோம். நம்ம நீங்கள் 19 வருஷத்தில் நீங்கள் போட்டி போட்ட தொகுதிகள் 22, 24 வருஷத்தில் நீங்கள் போட்டி போட்ட தொகுதிகள் 34.
ஆனால் ஓட்டு வித்தியாசம் 1% தான் ஏறி இருக்கு. 12 தொகுதிகள் போயும் 1% தான். நீங்கள் பாஜகவோட ஓட்டு ஹைப்போதட்டிக்கலாக இவ்வளோ வந்திருக்கணும், இவ்வளோ வந்திருக்கு, 2% குறைஞ்சிருக்குன்னு அதில் காட்டுற அந்த முனைப்பு இருக்குல்ல, பாஜக குறைஞ்சிருக்குன்னு காமிக்கிற முனைப்பு. ஆனால் உங்களோடது 12 தொகுதி ஏறியுமே நீங்கள் 1% தானே ஏறி இருக்கீங்க. அப்போ என்ன சொல்ல வராரு திரு இபிஎஸ்னா, திமுகவுடைய வாக்கு சதவீதம் குறைஞ்சிருக்கு, பாஜகவுடைய வாக்கு சதவீதம் குறைஞ்சிருக்கு. 2014 விட 2024 குறைஞ்சிருக்கு. கூடணும்னா இவ்வளவு கூடியிருக்கணும். ஆனால் அதிமுகவுடைய வாக்கு சதவீதம் உயர்ந்திருக்குன்னு சொல்ல வருவதற்காக அவர் திமுக பாஜகவை அந்த கம்பேரிசனே சரியில்லைன்றேன். அந்த நீங்கள் ஸ்ட்ராட்டஜிஸ் கம்பேர் பண்ணும்பொழுது இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னா கண்டஸ்டட் ஓட் ஷேர்னு ஒன்று இருக்குது. திமுக 22 தொகுதிகளில் போட்டி போட்டு 47% அதோட கண்டஸ்டட் ஓட் ஷேர். நீங்கள் 34 தொகுதிகளில் போட்டி போட்டு உங்கள் கண்டஸ்டட் ஓட் ஷேர் 22 தான் ஆக்சுவலாக. அது ஒரு பக்கம் இருந்தால் கூட நீங்கள் கம்பேர் பண்ணும்போது பாஜக குறைஞ்சிருக்கு நீங்கள் கம்பேர் பண்ணுறீங்க, இவ்வளோ வாங்கியிருக்கணும்னு நீங்கள் சொல்கிறீங்க. நான் சொல்கிறேன், நீங்கள் 34 தொகுதிகளில் போட்டி போட்ட நீங்கள் என்னோட கணக்குப்படி நீங்கள் 26% வாங்கியிருக்கணுமே, வாங்கலை 20% ஏன் வாங்கினீங்க? நான் சொல்கிறேன், நீங்கள் ஒரு கணக்கு சொல்கிறீங்கல்ல, நான் ஒரு கணக்கு போட்டு பார்த்தேன், நீங்கள் 26% வாங்கியிருக்கணும், 20% வாங்கினீங்க. நாடாளுமன்ற தேர்தல் பிரதமர் வேட்பாளரை முன்னிறுத்தலை, யார் பிரதமர் என்பதற்காக நடந்த தேர்தல், திரு மோடி திரு ராகுல் வெர்சஸ்ன்னு நடந்த தேர்தல், அதனால் இருக்கலாம். நல்ல விஷயம், நல்ல கேள்வி கேட்டீங்க. இங்கே தான் நடுவில் சில பக்கங்களை காணும். எப்படின்னா அவரே சொல்கிறாரு நாடாளுமன்ற தேர்தல் நீங்கள் சொன்ன காரணங்கள் தான் சொல்கிறார் அவரும். சொல்லிவிட்டு அப்போ நீங்கள் சட்டமன்ற தேர்தலை முக்கியமாக நினைக்கிறீங்கல்ல, அப்போ 21 சட்டமன்ற தேர்தல் எப்படி கன்வீனியண்ட்டாக நகர்ந்து போகிறீங்க? அதில் நீங்கள் யாரோட கூட்டணியில் இருந்தீங்க? பாஜகவோட இருந்தீங்க. உங்கள் 10 வருஷம் ஆன்டி இன்குபன்சியை மீறி நீங்கள் 75 இடங்கள் வாங்கினீங்களா இல்லையா? அப்போ நீங்களே சொல்கிறீங்க 23 இடங்கள் 1000 ஓட்டில் தோற்றிங்கன்னு சொல்கிறீங்கல்ல. அப்போ உங்களுக்கு சொல்லப்பட்ட விஷயம் என்ன? தினகரனை சேர்த்துக்கோங்க சொன்னாங்கல்ல, நீங்கள் சேர்த்துக்கல. சேர்த்துருந்தீங்கன்னா அந்த 23 இடங்களில் ஒரு 20 இடங்கள் நீங்கள் மேலே வாங்கியிருப்பீங்கல்ல. இப்போ பாஜகவோட நீங்கள் சேர்ந்தபோது நீங்கள் ஆன்டி இன்குபன்சி 10 வருஷம் ஆன்டி இன்குபன்சியை மீறி 75 ஓட்டு வாங்கினீங்கன்னா, நான் பாஜகவோட நீங்கள் சேருங்க, உங்களுக்கு அட்வான்டேஜ், அந்த ஆஸ்பெக்ட்டுக்கே போல நடந்த விஷயத்தில் தான் பேசுகிறேன். நீங்கள் பாஜகவோட சேரதெல்லாம் உங்கள் இஷ்டம். ஆனால் அந்த சட்டமன்ற தேர்தலில் உங்களுக்கு ஒரு ஆதாயம் கிடைச்சிருக்கு. பாஜக கொங்கு மண்டலத்தில் 10 இடங்கள் நீங்கள் வின் பண்ணியிருக்கீங்க, பல இடங்களில் சவுத்தில் வின் பண்ணியிருக்கீங்க. அதை கன்வீனியண்ட்டாக மறந்துட்டு இருப்பீங்க, பிரிஞ்சிருக்கீங்க ஒரே காரணத்தினால. அதை எப்போ அந்த கதவை திறப்பீங்கன்னு தெரியாது. அப்போது ஓட்டு குறையறதுக்கு பாராளுமன்ற தேர்தலை கம்பேர் பண்ணுறீங்க, பாஜகவோட ஓட்டு குறையறதுக்கு பாஜகவை கம்பேர் பண்ணிவிட்டு ஓட்டு வின் பண்ண இடங்கள் அதிகமாக வின் பண்ணது அல்லது ஆன்டி இன்குபன்சிலேயே வின் பண்ண விஷயங்கள் நீங்கள் வின் பண்ண விஷயங்கள் இருக்குல்ல, நீங்கள் 10 வருஷம் ஆன்டி இன்குபன்சிக்கு அப்புறம் நீங்கள் வின் பண்ணும்போது பாஜகவோட கூட்டணியில் இருந்தீங்கன்ற ஒரு விஷயத்தை கன்வீனியண்டாக தாண்டி போறீங்களே. பாஜகனால எங்களுக்கு ஒன்றும் அனுகூலம் இல்லைன்னு சொல்றதை ஏற்றுக்க முடியாதுன்றீங்க. ஏற்றுக்க முடியாது. எப்படி உங்களுக்கு அனுகூலம் இருக்கு? என்னுடைய பாயிண்ட் என்னன்னா, நான் கூட்டம் அவங்க சேரணும் சேர வேண்டாம்னு சொல்ல வரல. அரித்மேட்டிக்கலா உங்களுக்கு பாஜக அணி ஒர்க் அவுட் ஆகுது, கெமிஸ்ட்ரியா ஒர்க் அவுட் ஆகல. ஆனா நீங்க கெமிஸ்ட்ரி நீங்க வெளியில உங்களுக்கு கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகல. நீங்க வெளியில வந்தீங்க, எதுக்காக வந்தீங்க? மைனாரிட்டி ஓட்டை வாங்கணும் வந்தீங்க இல்லையா? இல்ல மைனாரிட்டி ஓட்டை வாங்கணும்னா அவங்க வெளியில வர்றாங்க. கிடைச்சதா? ஒரு தேர்தல் தானே, அந்த ஒரு தேர்தல் தான் கிடைச்சதா உங்களுக்கு? ஏன் கிடைக்கல? நம்பிக்கை வரணும். அடுத்தடுத்த தேர்தல் அவங்க நம்பிக்கை ஒரு மணி நீங்க நடந்துருக்கீங்களா? இன்னும் பாஜகவோட ஏதோ ஒரு விட்டக்குறை தொட்டக்கரையா உங்களுக்கு ரிலேஷன்ஷிப் போயிருந்தா நேற்று போட்ட தீர்மானங்கள்லாம் பாருங்க. எத்தனை தீர்மானங்கள் வலியுறுத்தின, எத்தனை தீர்மானங்கள் கண்டித்தன பாருங்க. இஸ்லாமிய சிறைவாசிகளை பத்தி பேசுறீங்க இவ்வளவு தூரம். நீங்க ஆட்சியில் இருந்தபோது ஒரு சிறைவாசியை ரிலீஸ் பண்ணீங்களா? தீர்மானத்தில் இருக்கே நேற்று. அதான் ஒரு சிறைவாசியை நீங்க ஆட்சியில் இருந்தபோது ரிலீஸ் பண்ணீங்களா? சொல்லுங்க. திமுக 54 பேரை கவர்னருக்கு அமிச்சாங்க. ஒரு கவர்னர் வச்சுட்டே இருந்தார். ஒரு கேஸ் போச்சு சுப்ரீம் கோர்ட்டில். அதுக்கப்புறம் கவர்னர் பாஸ் பண்ணார். 24 பேரை கட் பண்ணார், 30 பேரை வெளியில் விட்டார். திமுக ஆட்சியில் 30 பேராவது வெளில வந்தாங்கல்ல, உங்கள் ஆட்சியில் ஒருத்தரையாவது வெளில விட்டீங்களா? விடல இல்ல. நான் கேட்கறது என்னன்னா, இவ்வளவு தூரம் நீங்க அவங்களுக்கான பலவீனங்களை சொல்றீங்க. ஆனா பலம் என்னன்னா தொண்டர்கள் சொல்லிட்டேன்ல, அந்த பலம் தொண்டர்கள்னு சொல்றீங்க. ஆனா திரு சி.வி. சண்முகம் செயற்குழு பொதுக்குழு கூட்டத்தில் பேசும்போது அதிமுக தனித்த செல்வாக்குல ஜெயிச்ச கட்சின்றாங்க. மெகா கூட்டணிங்கிறது பலம், திமுகவுக்கு கூட்டணியே பலம். ஆனால் அதிமுகவுக்கு கூட்டணி பலம்னு அவங்க கருதலை. தனித்த செல்வாக்கோடு ஜெயிக்க முடியும்னு அவங்க நம்புறாங்க சட்டமன்ற தேர்தலில். சார் இது பழைய கதை. ஜெயலலிதா காலத்து கதையெல்லாம் இப்போ ஒர்க் அவுட் ஆகாது. அது வேற காலம், இது வேற காலம். அந்த காலத்தை நீங்கள் நினச்சின்னு பேசக்கூடாது. ஜெயலலிதா ஒரு பவர்ஃபுல் லீடர், செல்வாக்காக இருந்தாங்க. தோல்வியும் பார்த்தாங்க, பிரம்மாண்டமான மோசமான தோல்வியும் பார்த்தாங்க, பிரம்மாண்டமான வெற்றியையும் பார்த்தாங்க. நீங்கள் தொடர்ந்து தோல்வியை பார்த்துட்ருக்கீங்க. நீங்கள் செல்வாக்கு மிக்க தலைவராகவும் இல்லை.
இதை சொன்னால் பல அதிமுக ஆட்களுக்கெல்லாம் கோபம் வருது. கோபம் வந்தால் நம்ம என்ன சார் பண்ண முடியும்? உண்மையை கசக்க தான் செய்யும். ஒரு தேர்தலில் நீங்கள் முதல்வர் கேண்டிடேட்டாக உங்களை நிற்க வச்சு நீங்கள் முதல்வர் ஆனீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு, அப்போ தான் சார் நீங்கள் செல்வாக்கு மிக்க தலைவர். அதுவரையும் செல்வாக்கு மிக்க தலைவர் கிடையாது சார். ஆமாம், இபிஎஸ் சொல்கிறேன். அது சொன்னால் உங்களுக்கு கோபம் வருது. உண்மையிலேயே அது என்னென்னா, நீங்கள் ஜெயலலிதா காலத்தை ஒப்பிடாதீங்க. நீங்கள் இப்போ வந்து எல்லோரும் ஒருங்கிணைந்து வேலை செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம், அதை நீங்கள் ஒத்துக்கலை. நீங்கள் அதை ஒத்துக்கவே மாட்டேன்றீங்க. அப்போ சவுத்துலேயும் குறைவான ஓட்டு வாங்கினீங்கன்னா அதுக்கு பதில் கிடையாது. சென்னை சுற்று வட்டாரத்துலேயும் குறைவான ஓட்டு வாங்கினா பதில் கிடையாது. ஏங்க நீங்கள் வந்து டெல்டாவில் குறைவான ஓட்டு வாங்கினா பதில் கிடையாது. தன்னுடைய பலவீனத்தை யார் உணராமல் இருக்கிறார்களோ அவர்கள் வந்து முன்னேற முடியாது. திரு மணிகண்டன், 200 தொகுதிகள் திமுக தலைவர் திரு ஸ்டாலின் இலக்காக நிர்ணயிக்கிறார் தொண்டர்களுக்கு. அவங்களுக்கு கூட்டணின்ற ஒரு பலம் இருக்கு. 2021 சட்டமன்ற தேர்தல் வெற்றி, உள்ளாட்சி தேர்தல் வெற்றி, நாடாளுமன்ற தேர்தல் 2024 வெற்றி அப்படின்னு ஒரு தொடர் வெற்றியையும் அந்த கூட்டணி பெற்றுக்கொண்டு வருது. அவங்க ஒரு இலக்கு, ஆனால் அந்த இலக்கே அதீதமான ஒரு நம்பிக்கை, ஏன்னா அதிருப்தி இருக்கும் அப்படின்னு திரு பிரியன் சொல்றார். அதே எண்ணிக்கையில் 5 ஆண்டுகளுக்கு பிறகு எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுகவும் அதே எண்ணிக்கையை பெற்றுரும் அப்படின்றது திமுக சொல்றதுனால தொண்டர்களை உற்சாகப்படுத்தணும்னு திரு இபிஎஸும் சொல்றாரு அந்த நம்பரை. இல்ல சார், திமுகவில் இப்போ வலிமையான கூட்டணி பேசிட்டு இருக்கிறோம். இப்போ குறிப்பா நீங்க திரு வேல்முருகன் கடுமையா அரசு விமர்சனம் பேசுறாரு. அதே மாதிரி சாம்சங் பிரச்சனையோட உண்ணாவிரதம் வச்சிருக்காங்க. அடுத்தது திரு தோழர் சௌந்தரராஜன் அவர்கள் மிக கடுமையா விமர்சிக்கிறார். அதே மாதிரி விடுதலை சிறுத்தை கட்சியிலும் முரண்பாடு உண்டு. காங்கிரஸ் கூட அடுத்த அரசியல் பங்கு வேண்டும் கோரிக்கை வைக்கிறாங்க. அப்போ அந்த கட்சிக்குள்ள பல முரண்பாடுகள் உருவாகி கொண்டே வருதுங்க. இந்த முரண்பாடுகள் மொத்த உருவமாக கூட்டணி மாற மாற நிச்சயமாக தேர்தலில் கூட்டணியே இருந்தால் கூட தொண்டர்கள் வாக்களிக்க மாட்டாங்க. திமுகவை அவர் விரும்பலைங்கிறத உண்மை. திரு வேல்முருகன் எவ்வளவு வார்த்தை பேசினாலும் பார்த்திருப்பீங்க. அப்போ அங்க ஒரு பலகீனம் இருக்குது. இப்ப இன்னொரு விட நீங்க சொன்னீங்க, ஐயா சொன்னாங்க, இப்ப கருத்து சொன்னாங்க. இப்போ வந்து அதாவது 2019 நாடாளுமன்ற தேர்தலில் தெளிவா சொல்லிட்டே வர்றா, திரும்ப அதையும் பேசுறான். அதாவது 2019 இப்ப நீங்க சொல்லக்கூடிய அந்த கூட்டணி எல்லா கூட்டணி எல்லா கட்சியுமே அதிமுக இருந்தது. அவர்கள் எல்லோருமே சேர்ந்து வாங்கிய வாக்கு 19% தான். அப்ப அதற்கு பிறகு இப்ப நீங்க 2024 இப்ப வாங்கிய வாக்கு அந்த மெகா கூட்டணி அமைய முடியாம சொன்னீங்களா? மெகா கூட்டணியை அதிமுக பாஜக ஓடு இணக்கமாக போயிருந்தாலும் அமைச்சிருப்பாங்க. இல்ல, ரெண்டா பிரிச்சுக்கும். ஒன்று, 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கு சில மாதங்களுக்கு முன்பு, ஒரு 2-3 மாதங்களுக்கு முன்பு மெகா கூட்டணியை அதிமுக அமைக்கும் அப்படின்னு திரு இபிஎஸ் சொன்னார். அதை அவரால் சாத்தியப்படுத்த முடியல. ரெண்டாவது, போட்டியிட்ட தொகுதிகள் எண்ணிக்கை அடிப்படையில் வாக்கு சதவீதத்தை கன்வெர்ட் பண்ணணும். நீங்கள் குறைவாக எண்ணிக்கையில் போட்டியிட்டு நிறைய வாக்கு சதவீதத்தை வாங்கினீங்க அப்படின்னா பரவாயில்ல. அதிகமான தொகுதிகளில் போட்டியிட்டுட்டு எங்களை விட திமுக குறைவு, எங்களை விட பாஜக குறைவு அப்படின்னு ஒப்பிடுறது சரியானு கேட்டார். இல்ல சார், அதாவது குறைவான தொகுதிகளை கூட்டணிக்கு வரும். கூட்டணி பலம் அதிகமா இருந்ததுங்க. கூட்டணி நிறைய கட்சி பாஜக பாமக எல்லா கட்சியுமே இருந்தது. இப்போ கூட்டணி அமைக்க முடியல, அது வருவோம். அததானே அவர் நம்பிக்கையா சொல்றாரு இபிஎஸ். இந்த முறை பொதுக்குழுல பேசும்போது அனைவரும் எதிர்பார்க்கக்கூடிய கூட்டணி அமையும்ன்றாரு. நாடாளுமன்ற தேர்தலுக்கும் நம்ம சொன்னோம், அமைக்க முடியலன்றது அவரே சொல்றாரு. இங்க என்ன உங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் என்னவா இருக்கு? 26 சார், அன்றைக்கு நாடாளுமன்ற தேர்தலில் எப்படியாவது ஒரு எம்பி ஆயிட்டோம்னா மத்தியில வந்து அமைச்சராளர்கள் கனவோட நிறைய பேர் போனாங்க. அது பாஜக தேவைன்னு நினைச்சாங்க. மோடியா ராகுல் போது மோடியோட இருந்து போனா ராஜ்யசபா உறுப்பினராக கூட அமைச்சராக்கணும்னு ஒரு பேரெல்லாம் பேசினாங்க. இப்போ அந்த அடிப்படையில் போனாங்க அன்னைக்கு. இப்போ அன்றைக்கு அதிமுக சம்மதித்திருந்தால் நிச்சயமா பாஜக வந்துருக்குங்க. நீங்க சொன்ன மாதிரி மெகா கூட்டணி அமைச்சிருக்கு. ஆனா அதிமுக தெளிவா இருந்தது. அதாவது வலிமையோடு பிரதமர் மோடி இருந்த போதும் கூட அதை கண்டுகொள்ளாமல் கூட்டணியில் இருந்து அதிமுக துணிச்சலா வெளியே வந்ததுங்க. இன்றைக்கு வரை நீடிக்கிறது. நீங்க அதுல உறுதியா இருக்கிறீங்க, பாஜக எதிர்ப்புல உறுதியா இருக்கீங்க, தீவிரமா இருக்கீங்கன்னா திரு நேரு கூட இன்னைக்கு அறிக்கையில கேட்கிறாரு. திரு பிரியன் இப்போ நிகழ்ச்சியில கேட்டார், ஏன் நீங்க செயற்குழு பொதுக்குழுல நிறைவேற்றிய தீர்மானங்கள்ல பாஜகவை எதிர்த்து, மத்திய அரசை எதிர்த்து அப்படின்ற வார்த்தையே இல்லையே, எல்லாத்தையும் வலியுறுத்துறோம் அப்படின்னே ஏன் ஒரு மென்மை போக்கையே கடைபிடிக்கிறீங்கன்னு கேட்டாங்க. ஏன் சார், இப்போ ஆளுங்கட்சியாக இருக்கிற திமுக தான் அதை கேட்டு பெற வேண்டிய இடத்துல இருக்குது. இப்போ மத்திய அரசு தர வேண்டிய இடத்துல இருக்குது, அதை வலியுறுத்துறோம். அப்போ இதை வந்து உரிய காலகட்டத்தில் அதை முயற்சி எடுத்து நடைமுறைப்படுத்தாமல் அல்லது செயல்படுத்த முயற்சிக்காம இருக்கிற திமுகவை கண்டிக்கிறார். அவ்வளவுதான் வித்தியாசம், ஒண்ணுமே இல்லைங்க. இதுல என்ன ஒரு வார்த்தை பிரச்சனை?
இப்ப வலியுறுத்தல் வார்த்தை கோரிக்கை தானே என்ன பிரச்சனை சார்? சார் இதை ஒரு பெருசா ஒரு அவசியம் ஒரு இல்லை. அதாவது ஒரு சொல் மத்திய வெல்லும் அரசோட- ஒரு சொல் கொள்ளும் இல்லையா? வார்த்தைன்றது வந்து அர்த்தம் மிகுந்தது இல்லையா? சார் மறுக்கல. அதாவது அதிமுக கடந்த காலத்தில் பாஜகவோடு இணக்கமாக இருந்து பல திட்டங்களை கொண்டு வந்தது, மறுக்கவே இல்லை. அன்றைக்கு என்ன சொன்னாங்க பாத்தீங்களா? இப்போ எம்ஜிஆர் இந்த பாணி தான் பின்பற்றினார். அதாவது மத்திய அரசு மாநில அரசு உறவுகள் வருகிற போது ஒன்றுபட்டு இழுப்பது மிக அவசியம். ஏன்னா அப்பதான் வந்து தமிழ்நாட்டு நலனுக்கு பாதிப்பு இல்லாம இருக்குங்க. அந்த பாதிப்பை அதிகமாக திமுக செய்து விட்டது உண்மைங்க. இப்படி இன்னைக்கு போய் கடைசி காலத்துல போய் நீங்க மோடி கூட இருக்குமா, அமித்ஷா இருக்குமா போறீங்களா? தொடக்கத்திலேயே வந்து அரசு உங்களுக்கு பயம்னு திரு நேரு சொல்றாருல, அவர் அறிக்கையில அமித்ஷாவை கண்டா பயம், மோடியை கண்டா பயம், ஈடியை கண்டா பயம், சிபிஐ கண்டா பயம், ஐடியை கண்டா பயம், அதனால பயப்படுறாங்க அவங்க, அதனால வலியுறுத்தல்ன்ற வார்த்தையை தீர்மானத்துல போட்டிருக்காங்கன்னு சொல்றாங்கல்ல. நீங்க தானே அதை நிரூபிக்கணும். இல்ல நாங்க பாஜகவை தீவிரமா எதிர்க்கிறோம், நீங்க தானே நிரூபிக்கணும் வார்த்தைகள் பயன்படுத்தி. இல்ல நீங்க திரு எஸ்பி வேலுமணி ஒரு வெளியீட்டு அறிக்கை படிச்சிருப்பீங்க. அதுல விழாவரை சொல்ல விரும்பல. யாருக்கு பயம் பாருங்க, திமுகவுக்கு தான் பயம்ங்க. திமுக தான் இப்ப நீங்க இப்போ இந்த 3.5 ஆண்டு காலத்தில் திமுக வெளியில வேஷம் போட்டதோடைய மறைமுகமாக பாஜகவோட உறவில் தான் இருந்தது. அந்த உறவு எதுக்குன்னா தமிழ்நாட்டு மக்களின் நலனுக்காக அல்ல, தங்கள் குடும்பத்தின் நலனுக்காக, தங்கள் அமைச்சர்கள் சகாக்கள் மீது உள்ள வழக்குகளுக்கு நலனுக்காக திமுக பாஜகவை பயன்படுத்திக் கொண்டது, பாஜகவும் பயன்பட்டது. அதிமுக அப்படி செய்யலைங்க. ஆனா வெறுமனே அறிக்கை கொடுத்து நீங்க தான் பயப்படுறீங்க, நீங்க தான் நாங்க பாஜகவோடு கூட்டணியே இல்லை என்று ஒதுக்கி வைத்து விட்ட பிறகும் இந்த சந்தேகத்தோடு பேசிட்டே வந்தீங்கன்னா நெஞ்ச பொழுது. சரி, திமுக ஒரு பக்கம் சொல்றது அரசியல் காரணங்களுக்காக சொல்றதாவே வைத்துக் கொள்வோம். திரு டிடிவி தினகரன் இன்றைக்கு என்டிஏ கூட்டணிக்கு அதிமுக வரணும், அதிமுகவை காப்பாற்றணும்னா என்டிஏ கூட்டணிக்கு வரணும் அப்படின்னு, மீண்டும் ஆட்சி அமைக்கணும்னா என்டிஏ கூட்டணிக்கு வரணும் அப்படின்னு அவர் வலியுறுத்துறார். அப்போ பாஜகவுடன் இணக்கமாக போவதற்கான ஒரு சூழலை வெளியிலிருந்து திரு தினகரன் புஷ் பண்றாரு. அந்த எண்ணத்துல இருக்க அதிமுக அதனால பாஜக எதிர்ப்புங்கிறத கொஞ்சம் மட்டுப்படுத்தியே செய்யறாங்களா? சார் அம்மா உங்களுக்கு தெரியும், அம்மா மறைவுக்கு பிறகு 18 எம்எல்ஏக்களை வைத்துக் கொண்டு இந்த ஆட்சியை கவிழ்ப்பதற்காக முயற்சி எடுத்தவர் திரு தினகரன். அதுக்கு பிறகு கூட நீ சொல்லலாம், 2024 நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக அழிந்து விடும், தினகரன் பக்கம் போய்விடும் சொல்லும்போது ரசிச்சவர். இன்னும் சொல்ல போனா அம்மா அவர்களை மிக கடுமையாக மோசமாக திரு அண்ணாமலை விமர்சித்தார். ஜெயலலிதா ஆட்சி அமைக்கணும்ன்றாரே தினகரன், ஜெயலலிதா ஆட்சி அமைக்கணும் இந்த முறை 26லன்றாரே. இது நாள் வரை அவர் ஜெயலலிதா ஆட்சிலாம் சொல்லல. நீங்க பாஜகவோடு அதிமுக கூட்டணி இல்லை, இதை தினகரனே சொன்னார். கடந்த காலங்களில் அவரே சொன்னார், நான் வந்து அப்படி அமைஞ்சுன்னா நான் தற்கொலை பண்ணிக்கணும்னு சொன்னார். 75 ஆண்டு காலம் சிறையில் வைத்தாலும் கூட நான் வெளியில வந்து எதிர்ப்பெல்லாம் பேசினாரு. அதாவது இன்றைக்கு அவருடைய தனிப்பட்ட முறையில அவருடைய கட்சி அழிந்து விட்டதுங்க. அவர் எப்படியாவது அரசியல் திமுக ஆட்சி பொறுப்புல இருந்து அகற்றணும்னா என்டிஏ கூட்டணிக்கு ஏடிஎம்கே வருவதை தவிர வேறு வழி இல்லை, அதிமுகவை காப்பாத்திக்கணும்னா என்டிஏ கூட்டணிக்கு வருவதை தவிர வேறு வழி இல்லைன்றார். அதுல 2 செய்தி இருக்கு. ஒன்று திமுகவை ஆட்சி பொறுப்புல இருந்து அகற்றுவது, இன்னொரு செய்தி அதிமுகவை காப்பாற்றிக் கொள்வது பாஜக துணையோடு. 2 செய்தி உள்ள பொதிந்து இருக்கு அதுக்குள்ள. இல்ல ஊடகங்கள்ல தொடர்ந்து விவாதம் பண்றாங்க. அதாவது எப்படி யார் இப்போ பாஜகவோடு அணி இருக்குது, திமுகவோடு அணி இருக்குது, அவர்கள் வரமாட்டாங்க, இவர்கள் வரமாட்டாங்க, அப்ப எந்த கட்சியோட அதிமுக சேர்ந்து கேள்வி வைக்கிறார். நீங்க 26இல் அதிமுக மிக வலிமையான அணி அமைக்கும், பொறுத்திருந்து அவ்வளவுதான். இதுல அதிமுக உறுதியா இருக்குங்க, அதற்கான வியூகத்தை அமைத்திருக்கிறது. பேசிட்டு வெளிப்படை சொல்லி பேசிட்டு இருக்காங்க, அதை சொல்ல முடியாது. நாடாளுமன்ற தேர்தல் மாதிரி இப்ப இல்ல சூழல் இல்ல, அது இல்ல. நாடாளுமன்ற தேர்தல் முறையே விரிவா சொல்ல விரும்பல, காரண காரியங்கள் சொல்லவே விரும்பல. நிச்சயமாக 26இல் அதிமுக ஆட்சி அமைத்தே தீரும். ஏன்னா மிக முக்கியமான காரணம் 4 ஆண்டு கால திமுக ஆட்சி மிக மோசமான ஆட்சி, இதுவரை இல்லாத மிக மோசமான ஆட்சி. எங்க ஊர்ல 1 கிலோமீட்டர் பக்கத்துல அந்த 3 பேர் கொல்லப்பட்டாங்க. இது மாதிரி ஆயிரக்கணக்கான பேர் கொல்லப்பட்டிருக்காங்க. தொடர்ச்சியாக சட்டங்க சரியில்லை, முதலமைச்சர் படியே ஆட்சி இல்ல, இதெல்லாம் மக்கள் பாக்குறாங்க. அப்ப இதை அப்புறப்படுத்தக்கூட முழு முயற்சியை அதிமுக 26ல உறுதியா அதிமுக ஆட்சி அமைக்குங்க, வலிமையான கூட்டணி அமையும். திரு அமுதரசன், வலிமையான கூட்டணி அமைச்சு 26ல ஆட்சி அமைப்போன்ற நம்பிக்கை அதிமுகவுக்கு இருக்கு. எத்தனை தொகுதி சொல்லியிருக்கிறாரு? 200. உள்ளாட்சி தேர்தலையா? சட்டமன்ற தேர்தல் 2026. கூட்டணி அமைக்கிறாங்க, மெகா கூட்டணி. மெகா கூட்டணி எப்படி டெல்லியில் போய் எடப்பாடி போயிட்டு மோடியோட நின்று எல்லாம் ஒரு 38 பேர் சேர்ந்து கூட்டணி அமைச்சோன்னு சொன்னாங்களே, அந்த மாதிரி கூட்டணி அமைக்க போகிறாங்களா அப்படிங்கிறது தெரியல. முதல்ல அது அந்த பழமொழி சொல்கிறது தான், அத்தைக்கு மீசை முளைக்கட்டும் அதுக்கப்புறம் சித்தப்பான்னு சொல்லலாங்கிற கதையா. நீங்கள் முதல்ல கூட்டணியில் இருக்கிறீங்க, இந்த மறைமுக கூட்டணியிலேருந்து வெளியில் வாங்க. பாஜகவோட ஒரு மறைமுக கூட்டணி வச்சுருக்கிறீங்க, இன்னும் வச்சுக்கிட்டு கபட நாடகம் ஆடிக்கிட்டு மக்களை ஏமாத்திக்கிட்டு சொந்த கட்சியில் இருக்கக்கூடிய தொண்டர்களையும் ஏமாத்திக்கிட்டு
உங்களுடைய பதவியை, உங்களுடைய இருப்பை தக்க வைத்துக் கொள்வதற்காக இன்னும் குவத்தூர்ல பயந்து விழுந்த மாதிரியே இன்னும் அதே பயத்தோடையும் பதட்டத்தோடையும் உங்க வசதிக்காக இந்த பாஜக அதிமுக கூட்டணின்றத சொல்லிட்டே இருக்கீங்கன்னு அவங்க விமர்சிக்கிறாங்க. ஏங்க இப்ப இன்றைக்கு வரைக்கும் நீங்க எடுத்துக்கங்க, இன்னைக்கு தேதிக்கு இன்னைக்கு பேசிட்டு இருக்கிற தேதி வரைக்கும் ஒரு தேர்தல் ஒரு எலெக்ஷன், ஒன் இந்தியா ஒன் எலெக்ஷன்ல உங்களோட நிலைப்பாடு என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. ஆதரிக்கிறோம்னு அதற்கு முன்பாக அலகாபாத் உயர்நீதிமன்றத்தில் ஒரு நீதிபதி அப்பட்டமாக மதவெறியை கக்கக்கூடிய வகையில இஸ்லாமியர்கள் வெறுப்போட அவங்களுடைய குழந்தைகளை வளர்க்குறாங்க அப்படின்னு ஒரு கருத்தை தெரிவிக்கிறாரு. இஸ்லாமியர்களுக்கு எதிரான வன்முறை பேச்சுக்களை கட்டவிழ்த்து விடுறாரு. அதற்கு எதிராக இந்திய கூட்டணியில் இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கடிதம் கொடுக்கறாங்க, அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க, அவரை நீக்கணும் அப்படிங்கிறாங்க. உங்களுடைய நிலைப்பாடு என்ன? அதிமுக 4 பேர் நீங்க தேடி சல்லடை போட்டு சலிச்சு கொண்டு போய் உள்ளார போட்டீங்களே, எப்பொழுதுமே எக்ஸ்ட்ரா லார்ஜ்லயே பேசக்கூடிய சிவி சண்முகம் உட்பட என்ன பேசி கிழிச்சிங்க நாடாளுமன்றத்தில்? சிறுபான்மையினர் அக்கறை பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன யோகிதை இருக்குது? என்ன தீர்மானம் போடுறீங்க? திமுகவை கண்டிக்கிறீங்க, பாஜகவுக்கு முத்தம் கொடுத்து வலியுறுத்தி அழுத்தம் கொடுக்குறீங்க. ஊர்ல ஒரு இஸ்லாமிய கைதிகளை விடுவிப்பதுங்கிறது இஸ்லாமிய கைதிகளை விடுவித்ததெல்லாம் திமுக பாத்துக்குச்சு. இஸ்லாமியர்களுக்கு ஆதரவா திமுக நின்னுச்சு. இந்தியா முழுக்க நீங்க சிஏஏ என்ஆர்சி சட்டத்துல கையெழுத்து போட்டு விட்டு டெல்லியில இருந்து காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் ரத்தாறு ஓட்டுறதுக்கு காரணமா இருந்தது யாரு? இன்னைக்கு உங்களுடைய இருங்க மணிகண்டன், நீங்க பேசும்பொழுது நான் அமைதியா இருந்தேன், அமைதியா இருங்க. நீங்க இந்த நாடாளுமன்ற தேர்தலில் எத்தனை இஸ்லாமியர்களை முன்னிறுத்தினீங்க? இஸ்லாமியர்களுக்காக என்ன குரல் கொடுத்தீங்க? ஏங்க நாடாளுமன்ற தேர்தல் வருதுங்கிறதுக்காக அப்ப உடனே என்ன பண்ணீங்க? உடனே பாஜக இருந்து குளிச்சுட்டு வெளில வந்து நாங்க வந்து புனிதர்களாயிட்டோம், இஸ்லாமியர்களை வந்து பாதுகாக்க போறோம் அப்படின்னு சொல்லி நாடகம் போட்டீங்க. இன்னைக்கு வரைக்கும் உங்களுடைய நிலைப்பாடு என்ன? தொடர்ந்து இஸ்லாமியர்கள் தாக்கப்படுறாங்களே, தொடர்ந்து ஹரியானாவில் கொல்லப்படுறாங்க, எல்லா இடங்கள்லயும் தாக்குதலுக்குள்ளாராங்க. என்னைக்காவது நீங்க குரல் கொடுத்திருக்கீங்களா? கூட்டணியில இருந்து வெளியில வந்ததுக்கு பிறகு என்னைக்காச்சும் குரல் கொடுத்திருக்கீங்களா? பாஜகவுடன் அதிமுக மறைமுக கூட்டணின்னு தொடர்ந்து திமுக சொல்வதற்கு பின்னாலேயே இந்த சிறுபான்மை மக்களுடைய வாக்குகள் தொடர்பான கால்குலேஷன் தான் இருக்கு அதிமுகவுக்கு. ஒரே நேரடியான நோக்கம் நாங்க சிறுபான்மையினர் பத்திலாம் உங்களுக்கு கவலை கிடையாது. உங்களுடைய பயம் முழுக்க முழுக்க உங்களுடைய பதவியை தக்க வச்சுக்கணும், உங்களுடைய கட்சியை காப்போம், இந்த பகுதி அதிமுகவினுடைய பொதுச் செயலாளரா இருக்கணுங்கிற ஒரு பயம் உங்களுக்கு இருந்துட்டு இருக்கு. இன்னைக்கு சின்னம் முடக்கப்பட்டுருமோங்கிற ஒரு பயம் இருந்துட்டு இருக்குது. பகுதி அதிமுக எங்க மற்றவர்களோட போய் சேர்ந்துட போது அப்படிங்கிற ஒரு பயம் இருந்துட்டு இருக்கு. நீதிமன்றம் சொல்லிருச்சுல, அவர்தான் அதிமுகவுடைய பொதுச் செயலாளர், பகுதி அதிமுக பொதுச் செயலாளரா இருக்கிறாரு. இன்னும் மிச்ச பகுதிகளுக்கெல்லாம் இன்னும் உரிமை கொண்டாடிட்டு தான் இருந்துட்டு இருக்கிறாங்க. இன்னும் செல்வாக்கு இல்லாத ஒரு தலைவராக தான் எடப்பாடி பழனிசாமி இருக்காரு. தமிழ்நாட்டில் காணாமல் போன கட்சிகளுடைய பட்டியலில் முதல் இடத்துல அதிமுகவும் அந்த தலைவர்களுடைய பட்டியலில் எடப்பாடி பழனிசாமி இருந்துட்டு இருக்கிறாரு. அப்ப தன்னுடைய இருப்பை காட்டிக் கொள்வதற்காக தான் இந்த நாடகம். 21ல திமுகவுக்கு இருந்த அந்த கம்ஃபர்ட் இப்ப இல்ல இல்லையா? 26ல நீங்க 5 ஆண்டுகளுக்கு பிறகு தேர்தலை சந்திக்க போறீங்க. அப்ப நீங்க இதுல நிறைவேற்றிய திட்டங்கள், நிறைவேற்றப்படாத திட்டங்கள் குறித்தெல்லாம் பொதுவெளிக்கு விமர்சனங்களுக்கு வரும். அப்புறம் கூட்டணியில உங்களோடு இருக்கக்கூடிய திரு வேல்முருகன் போன்றவர்கள்லாம் அதிருப்தியை வெளிப்படுத்துறாங்க. இன்டாக்டா அதே கூட்டணி, அதே மாதிரி ஒரு கம்ஃபர்ட் ஜோன் உங்களுக்கு இல்ல இல்லையா? அப்ப 10 ஆண்டு காலம் அதிமுக ஆட்சி பொறுப்புல இருந்துச்சு, உங்களுக்கு வசதியா இருந்துச்சு. நாங்க இருந்ததை விட 2024 நாடாளுமன்ற தேர்தலை சந்தித்ததை விட இன்னும் திமுக வலிமை பெற்றிருக்குது, செல்வாக்கு பெற்றிருக்குது. திமுகவில் இருக்கக்கூடிய தலைவர்கள் வேல்முருகன் உட்பட விமர்சிக்கிறாங்க அப்படின்னா அது திமுகவினுடைய ஜனநாயக தன்மை. நாங்கள் ஒன்றும் கண்ணு கெட்டின வரைக்கும் எங்களுக்கு எதிரியே இல்லை அப்படின்னு எல்லாம் தம்பட்டம் அடிச்சுக்கிட்டு இன்னைக்கு கட்சியை தொலைச்சிட்டு உட்கார்ந்துருக்கல. எங்களுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் விமர்சிப்பாங்க, அதில் தவறுகள் இருக்கும் பட்சத்தில் அதை நாங்கள் சரி செஞ்சுக்குவோம். அது தொடர்ந்து இருந்துட்டு இருக்குது. நீங்கள் விடுதலை சிறுத்தைகளாக இருக்கட்டும், கம்யூனிஸ்டுகளாக இருக்கட்டும், அரசுக்கு எதிராக போராட்டங்கள் நடத்தியிருக்கிறாங்க, தொடர்ந்து விமர்சனங்கள் வச்சுட்டு இருக்கிறாங்க. அதில் இருக்கக்கூடிய விமர்சனங்களை எடுத்துக்கிட்டு ஆக்கப்பூர்வமாக செயல்படுவதன் மூலமா திமுக மேலும் வலிமை அடைஞ்சிட்டு இருக்குது. ஆகையினால் நீங்க எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் என்ன பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க திமுக ஆட்சி பொறுப்பு இந்த சட்டமன்ற தேர்தலில் வென்று வந்ததுக்கு பிறகு என்ன பண்ணாரு? கையில் ஒரு எலுமிச்சம்பழத்தை உருட்டிக்கிட்டு எல்லாம் எண்ணி பாருங்க, வானத்தை பாருங்க, 20 அமாவாசை கூட்டணி கலைஞ்சு போயிடும் அப்படின்னாரு. 3 வருஷத்துக்கு அப்புறமும் என்ன பண்ணாரு? அதே மாதிரி இப்ப தொடர்ந்து ஒரு 2 மாசம் தொடர்ந்து என்ன விவாதமா இருந்துச்சுன்னா திமுக கூட்டணி உடைய போது அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்தாங்க.
இப்போ அது அடுத்த கட்டத்துக்கு வந்து திமுக கூட்டணியே இருந்தாலும் சரி, அதன் பிறகு இப்போ வந்து தொண்டர்களே வாக்களிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி இப்போ பேசியிருக்கிறாரு. பொதுக்குழு வரைக்கும் அதுதான் பேசியிருக்கிறாரு. நீங்கள் கட்சி ஆரம்பித்த போதே என்ன பண்ணீங்க? பேர் திமுக முன்னாடி அதிமுகன்னு போட்டுக்கிட்டீங்க, ஸ்டிக்கர் ஒட்டினீங்க. அதன் பிறகு திட்டங்கள்ல இருந்து, தேர்தல் அறிக்கைகள்ல இருந்து இன்னைக்கு 200 தொகுதிங்கிற வரைக்கும் ஸ்டிக்கர் ஒட்டுற வேலை, காப்பி அடிக்கிற வேலை, சொந்தமா சிந்திக்க முடியாத நிலையில அதிமுக இருந்துட்டு இருக்குது. பொருந்துன்றாரு 200 தொகுதிகள்ல எப்படிங்க? அதாவது அதிமுகவுக்கு பொருந்தும். எப்படி பொருந்தும்? நீங்க என்ன உங்கள்கிட்ட தொண்டர்கள் பலம் இருக்கா? கட்சியினுடைய பலம் இருக்கா? தொண்டர்கள்ட்ட செல்வாக்கு இருக்கா? மக்கள் கிட்ட செல்வாக்கு இருக்குதா? இல்ல நீங்க இதற்கு முன்பாக விபத்தா முதலமைச்சராகி 4.5 ஆண்டு காலம் நான் அப்படியே தமிழ்நாட்டை புரட்டி போட்டுட்டேன் அப்படின்னு இருக்குதா? மாநில உரிமைகள் எல்லாம் நான் மீட்டு கொண்டு வந்தேன் அப்படின்னு ஏதாவது பண்ணீங்களா? என்ன நீங்க செஞ்சீங்க? அதனாலதான் உங்ககிட்ட எந்த செல்வாக்கும் இல்ல, நீங்க ஒரு தகுதியற்ற நபர். அப்படிங்கறதுனாலதான் தொடர்ந்து 11 இடங்கள்ல மக்கள் வந்து புறக்கணிச்சிருக்காங்க. இன்னும் தனிச்சு எலெக்ஷன் சட்டமன்றத்துல இந்த முறை தான் அவர் சந்திக்க. நாடாளுமன்ற தேர்தல் என்ன பண்ணாங்க? நாடாளுமன்ற தேர்தல் என்ன பண்ணாங்க? பிரதமர் வேட்பாளரோடு நிற்கக்கூடிய தேர்தல், பிரதமர் யாருன்னு தீர்மானிக்கக்கூடிய ஒரு தேர்தல், சட்டமன்ற உள்ளாட்சி தேர்தல் என்ன பண்ணாங்க? நிக்க போறாரு. உள்ளாட்சி தேர்தல் என்ன பண்ணாங்க? நீங்க தான் வந்து இரும்பு தேசத்தினுடைய கரும்பு மனிதராச்சு, பல சாதனைகள்லாம் திட்டம் தீட்டி எடப்பாடி சிலுவம்பாளையெல்லாம் செதற விட்டவராச்சு. நீங்க ஏன் உங்களால ஜெயிக்க முடியல? அதனால அது மக வாழ்ற வாழ்வுக்கு மாசம் 10 விளக்கமாறுன்னு சொல்லுவாங்க ஊர்ல பழமொழி. உங்களுக்கு எதுக்கு நீங்க இருக்கிற பகுதி அதிமுக ஒரு செயற்குழு ஒரு கேடு, பொதுக்குழு ஒரு கேடு. அதுல வந்து பாஜகவை வந்து விமர்சிக்க முடியாம உங்களுக்கு தைரியம் இருக்கிறா சார்? பாஜகவை எதிர்க்கிறோம். நீங்க முன்னாடி சொன்னதுக்கு அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் ஒட்டு இல்ல, உறவு இல்ல, நாங்க இனிமே கூட்டணியே வச்சுக்க மாட்டோம், இனிமே நாங்க அண்ணன் தண்ணி புழங்க மாட்டோம், தள்ளி வச்சுட்டேன்னு சொன்னீங்க. 2 மாசத்துக்கு முன்னாடி பத்திரிகையாளர்கள் கேட்கிறாங்க, சிரிச்சுக்கிட்டே என்ன சொல்றீங்க? அதெல்லாம் தேர்தல் வரட்டுங்க, அப்ப நீங்க வந்து முடிவு பண்ணிக்கலாம். இப்பவே என்ன பேசி சிபிஐ இடி ஐடி கிட்ட வந்து நீங்க என்ன மாற்றி உள்ளான்னு பாக்குறீங்களா அப்படிங்கிற ரேஞ்சுக்கு சொல்றீங்க. அப்ப நீங்க 3 ஆண்டுகளுக்குள்ளாரையே உங்களுடைய நிலைப்பாடுகள் மாறி இருக்கு. 3 ஆண்டுகள்ல உங்களால வந்து குறைந்தபட்சம் இந்த 3 ஆண்டுகள்ல திமுக ஆட்சி அமைத்த பிறகு நீங்க பாஜகவில் வெளியில வந்துட்டேன்னு சொன்ன இந்த 2024 இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு எத்தனை இடத்துல பாஜகவோட அட்ராசிட்டிஸ நீங்க எதிர்த்து பேசிருக்கீங்க? நாடாளுமன்றத்தில் திமுகவினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இன்ன வரைக்கும் பாஜக நேருக்கு நேரா கேள்வி கேட்டுட்டு இருக்கிறாங்க. மணிகண்டன், அதிமுக பாஜக கூட்டணின்னு ஒரு தேர்தல் அரசியல் கணக்குக்காக திமுக சொல்லுதா, இல்ல அப்படி சொல்லும்படி அதிமுகவுடைய செயல்பாடுகள் இருக்கா? சார், இவங்க சாதனை செய்திருந்தா 2 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்து இந்த வேலையை செய்யறாங்க. உண்மையில ஒண்ணுமே செய்யல. அதாவது பொய்யர் அணின்னு ஒண்ணு திமுக ஆரம்பிக்கல, அவ்வளவுதான். அந்த அணி ஆரம்பிச்சானே பிரச்சனை. பேசுறதே பூரா பொய் தான். ஒரு சாதனையும் இல்ல. நீட்டு என்னாச்சு? ஒண்ணுமே இல்ல. வெக்கமே இல்லாம தொடர்ந்து ஒரே பொய்ய, வெக்கமே இல்லாம இறங்க வேணாம். சட்டமன்றத்துல பேசியாச்சு, தொடர்ந்து எல்லா இடங்களையும் பேசியாச்சு. சொன்ன பொய்யையே தொடர்ந்து தொடர்ந்து சொல்லி வெக்கமே இல்லாம மாநில உரிமையில கொண்டு போய் அடைய வச்சுட்டு 20 மாணவர்களை கொலை பண்ணிட்டு கொஞ்சம் கூட வெட்கம் நீங்க வர்றீங்க, பேசுறீங்க. மாநில உரிமையில கொண்டு போய் வித்துட்டு இன்னைக்கு பதில் சொல்லட்டும். இதுதான் பயம். உங்களுக்கு தைரியம் இல்ல, திராணி இல்ல, ஒண்ணுமே இல்ல. விவசாயிகள் வந்து ஏமாத்திட்டாங்க சார். இன்னைக்கு பாரு, வெள்ளத்தில் மக்கள் சிக்க சீராங்க. திமுக கண்டுக்கவே இல்லை. நேரு வந்து சும்மா பேசிட்டு அறிக்கை விட்டுருக்காரு. நீங்க கல்வி கட்டணத்துக்கு பண்ணீங்களா? மாணவர்களுக்கு பண்ணீங்களா? விவசாயிகளுக்கு பண்ணீங்களா? எங்க ஊர்ல வரும் சார், இது வரைக்கும் 19 முறையா இருக்குது. உள்ளூர் மாநிலத்துக்கு மக்களை பாதுகாக்க திராணி இல்லாத தகுதி. அடுத்த சுற்றிலே வரேன். திரு சுமந்த், கூட்டணி கட்டமைக்கிறதுல அதிமுகவுக்கு திரு பிரியன் சொல்ற மாதிரியே சவால் இருக்க போதா? ஏன்னா 200ன்றது திமுக கூட்டணி பலத்தோடு அவங்க சொல்லக்கூடிய எண்ணிக்கை. அதுவே ஒரு அதீத நம்பிக்கைன்னு சொல்லும்போது மெகா கூட்டணியை இவ்வளவு எண்ணிக்கையை பெறக்கூடிய அளவுக்கு அதிமுகனால சாத்தியப்படுத்த முடியுமான்ற சந்தேகத்தையும் வெளிப்படுத்துறாங்களே. முதல்ல வந்து இந்த 200 அப்படிங்கிறது வெறும் ஒரு தொண்டர்களுக்கு உத்வேகம் கொடுக்கறதுக்காக சொல்றது. அதுல இரு தரப்புக்கும் எந்த தரப்பு 200 எல்லாம் வாங்க போறது இல்லை. ஸோ அது வந்து அதை விட்டுறலாம். அது வந்து ஜஸ்ட் ஒரு என்கரேஜ்மெண்ட் கொடுக்கறதுக்காக இரு தரப்புலையும் சொல்றாங்க. இப்போ 2 விஷயம். அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு ஒரு சிக்கல் இருக்கிறது. அந்த சிக்கல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு 2 ஆப்ஷன். எல்லோரையும்
ஒருங்கிணைத்து ஒரு மெகா கூட்டணி, அதாவது திமுக கூட்டணியில் இல்லாத பெரும்பாலான கட்சிகளை ஒருங்கிணைத்து ஒரு கூட்டணி உருவாக்குனாதான் திமுக கூட்டணியை வீழ்த்த முடியும். அது வந்து கிட்டத்தட்ட எல்லோருக்கும் தெரியும். யாரெல்லாம் உள்ளடக்கியது அப்போ அதுல அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு கேக்குறேன். யாரெல்லாம் உள்ளடக்கிய மெகா கூட்டணியாக அது இருக்கணும்? என்னை பொறுத்த வரைக்கும் அது நாம் தமிழர் அவங்க வரமாட்டாங்க, ஏன்னா அவங்க தனித்து போட்டியிடுறங்கிற ஒரு ஸ்டாண்ட்ல இருக்காங்க. இப்போ திரு விஜய் அவர்கள் புது கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. அவர் திரு விஜய் அவர்களோ பாட்டாளி மக்கள் கட்சி அவர்களோ தேமுதிகவோ மற்ற இதர கட்சிகள் எல்லாம் ஒன்றிணைந்து ஒரு கூட்டணியை பாஜக வந்தால் பாஜகவையும், நான் ரொம்ப சிம்பிளா சொல்லிடுறேன் கார்த்திகேயன், இதுல ஒரு விஷயம் இருக்கிறது. இதுல என்னன்னா 2 விதத்தில் வெற்றி பெறலாம். ஒண்ணு, சிறுபான்மையினர் வாக்குகள் கொஞ்சம் நம்ம பக்கம் வரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருந்தால் அதை நோக்கி பயணிக்கலாம். இல்லாட்டி ஒரு கவுண்டர் போலரைசேஷன், வித் பாஜகவா வித்தவுட் பாஜகவா? கவுண்டர் போலரைசேஷன் ஸ்ட்ராட்டஜி எடுத்துட்டாங்கன்னா வித் பாஜகவே போலாம். அதுல ஒண்ணும் பெருசா பாஜகவை சேர்த்துக்கிறோம், சிறுபான்மை மக்களுடைய வாக்குகள் வந்தா பரவாயில்ல, வரலைனாலும் பரவாயில்ல, அப்படி சொல்ல வரீங்க? இல்ல 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 இல்ல, பாஜகவை சேர்த்து கொள்ளாவிட்டாலும் சிறுபான்மையினர் மக்கள் வந்து திமுகவுக்கு தான் கூட்டணி தான் போடுவாங்க. திமுக மாறி இருக்காதா 2024? இல்ல 2024 நான் பேசிடுறேன். இல்ல என்ன இல்ல 24 பாஜக இல்லாம எலெக்ஷனை சந்திச்சுட்டாங்களே ஏடிஎம்கே, நம்பிக்கை வந்திருக்காதா சிறுபான்மை மக்களுக்கு 26லன்னு கேக்குறேன். செல்வி ஜெயலலிதா ஆட்சி காலத்திலேயே பெரும்பான்மையான மெஜாரிட்டி ஆஃப் சிறுபான்மை வாக்காளர்கள் திமுகவுக்கு தான் போட்டாங்க. இப்ப எடப்பாடி அவர்கள் இருக்கும்போது எப்படி வந்து உடனே அண்ணா திமுக போடுவாங்களா? போட மாட்டாங்க. இது வந்து திமுகவுக்கு அதுதான் ட்ரம்ப் கார்டு. எல்லா கட்சிகளும் 0லிருந்து தொடங்குறாங்க, திமுக 15%ல ஆரம்பிக்கிறாங்க. அதனாலதான் நான் இன்ஃபேக்ட் ஒரு போஸ்ட்ல ஒவ்வொரு பிரேக்கப்பும் போட்டிருந்தேன். திமுக ஏன் வெற்றி பெறுகிறது என்றால், 1 சிறுபான்மையினர் வாக்கு, 2வது கட்சி தொண்டர்கள் வாக்கு, 3வது கூட்டணி பலம், இந்த பிளஸ் எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜி, அதெல்லாம் வந்து ஒரு சிறிய போர்ஷன். இந்த 3ல் ஏதேனும் ஒரு மாற்றத்தை உருவாக்க வேண்டும். இப்ப சிறுபான்மையினர் வாக்குகளை ஈர்க்க முடியுமா? முடியாதுங்கிற பட்சத்துல அதிமுக வந்து நாளைக்கு யாரெல்லாம் வாக்குகள் கணிசமான அளவில் தமிழ்நாட்டில் வைத்திருக்கிறார்களோ அவர்களை எல்லாம் ஒன்றிணைப்பு முயற்சி செய்வதில் எந்த தவறும் கிடையாது. அப்பதான் ஈவென்ச்சுவலா நீங்க ஜெயிக்கணும். அப்போ இப்படி புரிஞ்சுக்கணுமா? அத சிறுபான்மை மக்களுடைய வாக்குகள் வராதுன்னு ஒரு தைரியமா முடிவெடுத்து பெரும்பான்மை மக்கள் எல்லாம் போலரைஸ் பண்ணிக்கலாம் பாஜக துணையோடு அப்படின்னு ஒரு முடிவெடுக்கணும்ன்றீங்க? பெரும்பான்மை மக்களை போலரைஸ் பண்றதுன்னா இப்போ கிட்டத்தட்ட இப்ப என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படி. இப்போ ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். பாட்டாளி மக்கள் கட்சி வந்து அதிமுக கூட்டணியில இருக்கும் போது அங்க அந்த இடங்களில் என்ன நடந்தது? ஒரு கவுண்டர் போலரைசேஷன் ஆயிடுச்சு. ஆமா, வன்னிய சமுதாய மக்கள் அல்லாத மற்ற சமுதாய மக்கள் எல்லாமே வந்து இந்த பக்கம் வந்துட்டாங்க, திமுக கூட்டணிக்கு ஓட்டு போடுறோம் அப்படிங்கிற பேசிஸ்ல வந்துட்டாங்க. அதுவும் ஒரு கவுண்டர் போலரைசேஷன். ஆனால் அதற்காக யாரும் போய் பிரச்சாரம் பண்ணல, கவுண்டர் போலரைஸ் பண்ணுங்க யாரும் பிரச்சாரம் பண்ணல. இன்றைய சூழலில் இன்னைக்கு பாஜகவுக்கு அது 5%ஓ 6%ஓ ஏதோ ஒரு வாக்கு இருக்குங்க. அது நமக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ அது வேற விஷயம். அவங்க 10% வாங்க, 12% வாங்க, நாங்க நிரூபிச்சு காட்டியிருக்கோம் வாங்க. அது பாராளுமன்ற தேர்தல், அது நிச்சயமா அதே வாக்கு வங்கி இன்னைக்கு கிடையாது. பாராளுமன்ற தேர்தலுக்கு வந்த வாக்கு சட்டப்பேரவையில கொஞ்சம் குறையும். சோ ஒரு 6% 7% வச்சுக்கோங்க. இன்னைக்கு அந்த 6-7% தேவைப்படுகிறது அதிமுகவுக்கு. சிறுபான்மை மக்களுடைய வாக்குகளை பத்தி கவலைப்பட வேண்டியது இல்ல, பாஜக வாக்குகளை பத்தி கவலைப்படலாம். கவலைப்பட வேண்டியது இல்ல. அதாவது அது கிடைக்குமா என்ற ஒரு கால்குலேஷன் போடும்போது அது கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் குறைவு. அது அதிமுக புரிஞ்சுக்கணும். நம்ம இந்த பாஜகவுடனான கூட்டணியில அதிகம் பேசப்படுறது வந்து சிறுபான்மை மக்களுடைய வாக்குகள் மட்டும்தான். ஆனா பட்டியல் சமூகத்துடைய வாக்குகளும் பாஜக கூட்டணினால அதிமுகவுக்கு கிடைக்கல அப்படின்னும் நம்ம தேர்தல் முடிந்த சமயங்கள்ல அது குறித்தும் விவாதிக்கப்பட்டதுன்னா, நீங்க பட்டியல் சமூக வாக்குகளும் இல்லாம சிறுபான்மை மக்களுடைய வாக்குகளும் இல்லாம அதிமுக எப்படி அவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுக்க முடியுமா பாஜகவை மட்டும்? ஒரு நிமிஷம் பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்த மக்கள் வந்து ஆன் மாஸ் ஓட் பண்ணாங்கிறதுக்கு எந்த விதமான ஒரு ஆதாரமும் இல்லை. சில பாக்கெட்ஸ்ல செய்திருக்கலாம். இப்போ சில இடங்களில்
பாமகவுக்கு எதிராக வாக்களிக்கலாம் அப்படிங்கிற பேசிஸ்ல ஆன் மாசா ஓட் பண்ணிருக்கலாம். Okay. பட் அண்ணா திமுகவை வீழ்த்த வேண்டும் என்று திமுகவுக்கு முழுமையாக ஆதரவு கொடுத்தார்கள் அப்படின்னு பான் தமிழ்நாட்டுல சரி. தலித் சமுதாயத்தை சேர்ந்த மக்கள் வாக்களித்தார்கள்ங்கிறதுக்கு ஆதாரம் இல்லை. ஓகே, ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும் நான் முடிச்சுட்டு இடைவேளை போறேன். இதுல இப்போ நீங்க விஜயையும் உள்ளடக்கிய கூட்டணின்னு சொல்றீங்க, பாஜகவையும் உள்ளடக்கிய கூட்டணின்றீங்கன்னா அவங்க கொள்கை எதிரியாக பாஜகவை முன்வைக்கிறார் திரு விஜய், அரசியல் எதிரியாக திமுகவை முன்வைக்கிறார். அப்போ கொள்கை எதிரியாக பாஜகவை முன் வச்சு பாஜகவும் இருக்கிற கூட்டணியில அகாமடேட் ஆக மாட்டார் இல்லையா விஜய்? அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ பாஜக மட்டும் வச்சுட்டு அகாமடேட் பண்ணிட்டு தாவேகா சீமான் 2 பேரும் இல்லாம ஒரு கூட்டணியை கட்டமைக்கலான்றீங்க. இல்ல ஒரு விஷயம் கார்த்திகேயன், இன்னைக்கு வந்து 2026 அதிமுக கூட்டணி வெற்றி பெறவில்லை என்றால் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த கட்சியினுடைய தலைமை பொறுப்பில் தொடர முடியுமா என்று என்னை கேட்டால் முடியும். சோ இது மேக் ஆர் பிரேக் எலெக்ஷன். இதுல வந்து நீங்க ஐடியாலஜி பாக்குறேன், இத பாக்குறேன், அத பாக்குறேன், அவர் ஐடியாலஜி இப்ப இது இபிஎஸ் ஐடியாலஜி பாக்குறதோ இபிஎஸ் விருப்பம் சார்ந்ததோ இல்ல, விஜய் விருப்பம் சார்ந்தது, விஜய் ஐடியாலஜி சார்ந்தது இல்லையா? அதுதான் சொல்றேன், ஒரு நிமிஷம் இருக்கு. விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து பாஜகவுடன் கூட்டணியை விரும்ப மாட்டார். அதுல வந்து திட்டவட்டம், ஏன்னா ஐடியாலஜிக்கல் எதிரி என்று வெளிப்படையாக தெரிவித்து விட்டார். சோ அவங்களோட கூட்டணி வைக்கிறது கஷ்டம். அப்போ அதிமுகவுக்கு இஃப் இட் கம்ஸ் டு சூசிங், ஆனா ஒரே ஒரு ட்ரம்ப் கார்டு திமுகவிடம் இருக்கிறது, அது திரு அண்ணாமலை. சரி, சுருக்கமா ஒரே ஒரு திரு அண்ணாமலை அவர்கள் பாஜக தலைவராக தமிழ்நாட்டில் இருக்கிற வரைக்கும் எக்காரணம் கொண்டு அந்த அதிமுகவோட கூட்டணி வந்து அவர் அலோவ் பண்ணாமல் எப்படியாவது திமுக வெற்றி பெற வேண்டும் என்று அதற்கு தேவையான ஒரு சூழ்நிலை உருவாக்கப்படும். யார் உருவாக்குவா? அண்ணாமலை உருவாக்கு. யார் அண்ணாமலை உருவாக்குவாருன்னு இல்ல. ஒரு செகண்ட் நேரம் ஆயிடுச்சு, இடைவேளைக்கு போனோம். ஒரு செகண்ட் முடியும். இன்னைக்கு நீங்க அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் உறவு நெருக்கமாக இருக்கிறதா, திமுகவுக்கும் பாஜகவுக்கும் உறவு நெருக்கமா இருக்கிறதான்னு கேட்டா there is no doubt திமுகவுக்கும் பாஜக. அதிமுக பலவீனம் அடையணும்னு அண்ணாமலை விரும்புறார், இபிஎஸ் பலவீனம் அடையணும்னு அண்ணாமலை விரும்புறார். நிச்சயமாக அண்ணாமலை அவர்கள் இபிஎஸ் பலவீனமாக வேண்டும் என்ற காரணத்துக்கு தானே அலையன்ஸை உடைச்சது. ஓகே ஒண்ணே ஒண்ணு மட்டும் சுருக்கமா, இப்போ விஜய் பாஜக அப்படின்னு ஒரு சாய்ஸ்னா ஏடிஎம்கே எதை சூஸ் பண்ணணும்னு நினைப்பீங்க? இன்றைய சூழலில் விஜய் சூஸ் பண்ணுவது ஓரளவுக்கு சாதுரியமாக இருக்கும். ஏன்னா அவர் ஒரு கரிஸ்மேட்டிக் லீடர். கரிஸ்மேட்டிக் பர்சன். லீடரானு நமக்கு ஒன்றும் தெரியாது. ஆனால் அதிமுகவுக்கு இன்னைக்கு என்ன குறைன்னு பாத்தீங்கன்னா, ஆர்கனைசேஷன் இருக்கு, பேஸ் இருக்கு, தொண்டர்கள் இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனால் கரிஸ்மா இல்ல, மக்களை ஈர்க்கக்கூடிய ஒரு தலைமை. மணிகண்டன் அதை ஏத்துப்பாரான்னு தெரியல. நீங்க சொல்ற கரிஸ்மா இல்லன்றது அது proof of the pudding is in the eating. ஓகே, விஜயை சேர்த்துக்கிட்டா அதுலயும் ஒரு சிக்கல், ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்னு அவர் வேற டிமாண்ட் பண்ணுவார். திரு மணிகண்டன், அதிமுகவை காப்பாற்றணும்னா, திமுகவை ஆட்சி பொறுப்புல இருந்து அகற்றணும்னா என்டிஏ கூட்டணிக்கு வாங்கன்னு திரு டிடிவி அழைக்கிறார். சிறுபான்மை மக்களுடைய வாக்குகள் கிடைக்காது ஏடிஎம்கேக்கு, ஆனால் பெரும்பான்மை மக்களுடைய வாக்குகளை போலரைஸ் பண்ண முடியும், இல்லை பாஜக வாக்குகளை பெற முடியும், அதனால பாஜகவுடனான கூட்டணி அப்படின்னு ஒரு யோசனை. பெஸ்ட் சாய்ஸ் எதுனா தாவேகா, ஆனால் அவங்க ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குங்கிற அந்த கோரிக்கையோட வருவார்கள். இதில் எப்படி அதிமுக சாத்தியப்படுத்த போகுது அந்த மெகா கூட்டணின்றத? சார், அதிமுக 200 இடங்கள்ல உறுதியா வெல்லும். எப்படின்னு சொன்னீங்கன்னா, திமுக கடந்த காலங்களில் சொன்ன வாக்குறுதி எதுவுமே நிறைவேற்றலைங்கிறது குற்றச்சாட்டு. இல்ல, வெல்லணும்னா கூட்டணி வேணும் இல்லையா? வெல்லணும்னா கூட்டணி வேணும். ரெண்டு சாய்ஸ் உங்களுக்கு. கூட்டணி சார், ரெண்டு சாய்ஸ். ஒண்ணு தனித்த செல்வாக்கு, இல்ல கூட்டணி. தனித்த செல்வாக்கே போதும்னா நம்ம இந்த எல்லா கேள்விகளையுமே தள்ளிடலாம், அடுத்த விருந்தினர்கிட்ட நம்ம போயிடலாம். இல்ல கூட்டணி பிரதானம்னா எப்படி சாத்தியப்படுத்த போறீங்க? கார்த்திகேயன் சார், ஒண்ணுல 25% வாக்குகள் அதிமுக நிலையா உண்டு. இப்ப திமுக மீதுள்ள அதிருப்தியின் விளைவாக வரக்கூடிய வாக்கு 15% வாக்கு கூடுங்க. ஏன்னா இந்த திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு 6500 கொலை நடந்திருக்குங்க, 65,000 கொலை நடந்திருக்குது. இதே மாதிரி வழிப்பறி எல்லா சட்ட ஒழுங்கு சீர்கள் நிறைய சொல்லலாம். கஞ்சா, அதாவது இது மாதிரி ஆட்சியை இதுவரை பார்த்ததே இல்லை. அதே மாதிரி இப்போ கடந்த வாரம் முதலமைச்சர் கேரளா போனார். கேரளா போன முதலமைச்சர் தேர்வாக என்ன சொன்னீங்க? ஆனமலையார் நல்லா திட்டத்தை நிறைவேற்றணும்னு சொன்னீங்க. 60 வருஷம் சொல்றீங்க முதலமைச்சரோட. அந்த அதிருப்திய இல்ல, நம்ம அதிருப்திய நீங்க
அறுவடை பண்ணணும்னா இல்ல, ரெண்டு விதம் தானே. அதிருப்தி அறுவடை என்பதே 15% வாக்குகளாக அதிமுகவுக்கு வருங்க. அதுதான் அதான் தனித்த செல்வாக்கோடா கூட்டணி பலத்தோடா? இல்ல அதாவதுங்க, கூட்டணி இல்லாமயே 40% வாக்குகளை அதிமுக நெருங்கி பிடிக்குங்க. கூட்டணியோடு சேர்ந்தா 50% வாக்குகளை பெற்று மிகப்பெரிய வெற்றி அதிமுக பெறுங்க. கட்டாயம் இல்லைன்றீங்களா? அதிமுகவுக்கு கூட்டணி கட்டாயம் இல்லைன்றீங்க? இல்ல அதிமுகவுக்கு கூட்டணியும் வேணுங்க, கூட்டணியை அமைக்குங்க. நீங்க அதுதான் இந்த கால்குலேஷன் தானே. நீங்க நம்ம பேசுற கால்குலேஷனை மீறி கூட்டணி எதுவும் சாத்தியப்படுத்த போறது இல்லைல்ல. இதெல்லாம் ஃபேக்சுவலா நம்ம பேசுறோம். தாவேக்காவை நீங்க அகாமடேட் பண்ணா அவர் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குங்கிறத உறுதியா இருக்கார். முதலமைச்சர் வேட்பாளர் யார், துணை முதல்வர் யார், எவ்வளவு சீட்டு, அந்த டிமாண்டை பேசுவாங்க. சீமானை விட்டுருவோம், தனித்து போட்டி. பாஜகவுடனான கூட்டணினா நீங்க என்டிஏக்கு போகணும்னு டிடிவி அழைக்கிறாரு. இல்ல திரு சுமன் சொல்ற மாதிரி பாஜகவை உங்க பக்கம் உள்ள கொண்டுட்டு வரணும்னா சிறுபான்மை மக்களுடைய வாக்குகள் பத்திலாம் நீங்க கவலைப்படக்கூடாதுன்றாங்க. இந்த இதை எப்படி அகாமடேட் பண்ண போறீங்கன்னு கேக்குறேன். இது எப்படி ஒரே வழியில் சொல்றேன். அதாவது பாஜக திமுக அல்லாத கட்சிகள் அதிமுக இணையுங்க. அது யாரு எப்பங்க பாருங்க. ஏன்னா நீங்க 1.5 வருஷம் இருக்கு சார். இப்ப பிடிச்சா சொன்னா சரியா வராது. திமுக பாஜக அல்லாத அணிகள், அல்லாத கட்சிகள் அதிமுகவோடு இணையும். அது ஒண்ணுதான் கூட்டணிக்கான அச்சாரம். அது எப்படிங்க பாருங்க. அது வந்து விரிவா சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல, சொல்லக்கூடாது. உறுதியா பாஜக இல்ல, உறுதியா பாஜக இல்ல, பாஜக உறுதியா இல்லைங்க. திமுக சேரப்போறது இல்ல, பாஜக உறுதியா இல்ல, உறுதியா மற்ற கட்சிகள் அதிமுக வருங்க. சரி திரு பிரியன், அப்போ தாவேக்கா ஏதோ அவங்க கதவு திறந்து வச்சிருக்கிற மாதிரி தெரியுது ஏடிஎம்கேல, பாஜக மட்டும்தான் இல்லைன்றாரு அவர். இல்லை, அதாவது தாவேக்காவை பொறுத்த மட்டும் அவங்களுக்கான வாய்ப்புன்றது, அவங்க இப்போ தான் ஃபீல்டுக்கே வராங்க. அவங்களுக்கு ஒரு அன்டெஸ்டடாக இருக்காங்க. இன்னும் அவங்க ஓட் பேங்க் எவ்வளோன்னு தெரியாது. ஸோ அப்படி தெரியாத போது அவங்க போட்டி போட்டு தன்னுடைய பலம் எவ்வளோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முதல்ல விரும்புவாங்க. தனித்து போட்டி தான் விரும்புவாங்க. இல்லை, தனித்து போட்டி நம்ம பலம் எவ்வளோ, ஏன்னா அவங்க எந்த அடிப்படையில் சீட்டு கேட்பாங்க. முதல்ல ஏடிஎம் கேட்டால் அன்டெஸ்டடாக ஒரு பர்சன்டேஜ் அவங்களுக்கு எதுவும் தெரியாத போது நான் எடுத்த உடனே எனக்கு 80 சீட் கொடுங்க, டெப்டி சீஃப் மினிஸ்டர் கொடுங்கன்னா ஏடிஎம்கே ஒத்துக்குமா? அவர் திரு சுமன் சொன்னார்ல, இந்த கரிஷ்மாட்டிக் லீடர். இல்லை, அவர் கரிஷ்மா வந்து உதவி செய்யும். கரிஷ்மாட்டிக் லீடர் தான் சார். பட் எடுத்த உடனே ஆட்சி அமைக்கிற அளவுக்குலாம் ஒரு கரிஷ்மாட்டிக் கிடையாது. அதில் நான் உறுதியாக சொல்கிறேன், யார் வேணால் கவுண்டர் பண்ணிக்கலாம். அந்த அளவுக்குலாம் உறுதியாக அவர் வந்து எடுத்த உடனே ஆட்சி அமைக்கிற அளவுக்குலாம் அவர் ஒரு கணிசமான ஓட்டு வாங்குவார்ன்றதுல எந்த விதமான டவுட்டும் கிடையாது. ஆனால் அவர் என்ன ஓட்டு வாங்குவார், அவர் என்ன மாதிரி சீட்ஸை டிமாண்ட் பண்ணுவார், அதெல்லாம் இருக்குல்ல. இப்போது திமுக ஆட்சிக்கு எதிராக அது அதிருப்தி இருக்கான்னா இருக்குது. அது வந்து எவ்வளோ தூரம் ஆட்சியை வந்து விரட்டுற அளவுக்கு இருக்கான்னா அது இன்னும் அந்த ஸ்டேஜ் இன்னும் போல. அடுத்த 10 மாதம் இருக்குது. திமுக கூட்டணி கட்சிகளுக்குள்ள பிரச்சனை இருக்கான்னா இருக்குது. கட்சிகள் பிரிஞ்சு வர அளவுக்கு இருக்கான்னா அது அந்த லெவலுக்கு இன்னும் போல. அது இன்னைக்கு லெவலில், நாளைக்கு என்ன ஆகும், 10 மாதம் கழிச்சு என்ன சொல்ல முடியாது. அப்போது இன்னைக்கு லெவலில் பேசும்பொழுது அன்டெஸ்டடாக இருக்கிற தாவேக்கா, ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு என்கிற சொல்கிற தாவேக்கா வந்து எப்படி வந்து இவங்களோட சேருவாங்கன்றது ஒரு கேள்வி. ஆனால் பாஜக கூட்டணி வேணான்றதுல உறுதியாக இருக்காங்களே ஏடிஎம்கே. அது கரெக்ட் சார். எதுவுமே தேர்தலில் வந்து 99 நான் நேற்று கூட சொன்னேன். 99 ஜெயலலிதா சொன்னதான் மறுபடியும். இன்ஃபேக்ட் எங்கிட்டயே பர்சனலாக சொன்னாங்க. 99 அவங்க பிரச்சாரத்தை நான் கவர் பண்ண போன போது, மிஸ்டர் ஐ வில் நாட் ஹேவ் எனி அலையன்ஸ் வித் பிஜேபி ஹியர் ஆஃப்டர்னாங்க. பிரச்சாரத்தில் கவர் பண்ண போகும்போது ஒரு கேப்பில் பேசும்போது சொன்னாங்க. ஸோ அதான் 2004 கூட்டணி வச்சாங்க. 2004 கூட்டணி வச்சாங்க. ஸோ அதனால் இதெல்லாம் இந்த அரசியல்வாதிகள் பிரச்சனை நம்பாதீங்க சார். கூட்டணி நீங்கள் இருக்குன்னுவாங்க, நாளைக்கு இல்லைன்னு. என்னன்னா வின்னபிலிட்டி முக்கியம். எலெக்ஷனில் வின்னபிலிட்டி முக்கியம். இந்த கூட்டணியோடு சேர்ந்தால் நம்ம ஓட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகுமா, அந்த கூட்டணியோடு சேர்ந்தால் நமக்கு அந்த கட்சி வந்தால் நமக்கு ஓட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகுமா. நீங்கள் தேர்தலில் அதிகாரத்தை பிடிச்சாதான் உங்கள் கட்சி மதிப்பு. வரப்போற எலெக்ஷன்ல எடப்பாடி பின்னடைவு சந்திச்சாருன்னா அவரோட தலைமைக்கு ஆபத்து. அதுதான் இங்க பாயிண்ட். அதனால அவர் வந்து எல்லா விதமான எஃபோர்ட்ஸும் காம்ப்ரமைஸும் பண்ண வேண்டிய அவசியம் அவருக்கு இருக்கு. அப்போ தாவேக்கா கேட்கிற ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குக்கும் ஒத்துக்க வேண்டிய லெவலில் அவர் போவார். அவர் காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டிய இடத்துல இபிஎஸ் இருக்கிறாரு. அவருக்கு வந்து சாய்ஸஸ் கிடையாது. பாஜகவுடன் கூட்டணினா அது வைக்கிற டிமாண்டை ஏத்துக்கணும், தாவேக்காவுடன் கூட்டணினா விஜய் வைக்கிற டிமாண்டை ஏத்துக்கணும். மணிகண்டன் சுருக்கமா சார், ஒரு இல்ல அதிமுக இல்லாமல் மற்ற கட்சிகள் வெளியேறி ஒரு எம்எல்ஏ ஜெயிக்கணும்னு சொல்லுங்க. அதிமுக எப்படி அணி வெற்றி வேணும் சொல்லுங்க. திமுக எப்படி வீழ்த்த முடியும் சொல்லுங்க. திமுகவை வீழ்த்த வேண்டும் என்று சொன்னால் அதிமுக தவிர்த்து யாராலும் வீழ்த்தவே முடியாது. அப்ப அதிமுக தலைமை தான் கூட்டணி அமைக்கும், நிச்சயமாக வீழ்த்துங்க. அதுக்கான வியூகங்கிறது மறைமுகமா தான் வெளியே சொல்ல முடிய அவசியம். பிரியன் சார் சொல்ல நான் சொல்ல முடியாது. பேசும் சரி, இடைவேளைக்கு பிறகு பேசும். அதாவது அவர் ஏடிஎம்கே தான் தேவை, விஜய்க்கும் தேவை, பாஜகவுக்கும் தேவை. இவங்க கிட்ட இருக்கிற 20 25 தேவையில்லை அவங்களுக்கும். விஜய்க்கு வந்து இது சர்வைவல் கொஸ்டின் கிடையாது. இப்பதான் வந்திருக்காரு. இந்த எலெக்ஷன் பாப்பார், அடுத்த எலெக்ஷன் பாப்பார், அதுக்கு அடுத்த எலெக்ஷன் அதே நிர்பந்தம் பாஜகவுக்கும் இல்ல. ஆமா, பாஜகவுக்கும் அந்த சர்வைவல் கொஸ்டின் கிடையாது. நேஷனல் பார்ட்டியா இருக்காங்க அவங்க. சர்வைவல் உங்களுக்கு உங்க கட்சி பலவீனமா இருக்கு, பலப்படுத்தணும், பலமான கூட்டணி அமைக்கணும், எடப்பாடி தலைமையை கண்டினியூ பண்ணணும். உங்களுக்கு சர்வைவல் கொஸ்டின் ஆட்சியை பிடிக்கணும்ன்றது அவங்களுக்குலாம் அது கிடையாது.
நீங்க தனித்து விஜய் நின்றாலோ நிச்சயமா திமுக ஆட்சி வந்துடுச்சுன்னா நிச்சயமா அந்த கட்சி விடுவாங்களா? திமுக காலங்காலமா எல்லா கட்சியும் அழிச்சே பழக்கப்பட்ட கட்சி, எல்லோருக்கும் அந்த விஷயம் தெரியுங்க. பொறுத்திருந்து பாருங்க, அவ்வளவுதான். சரி, பேசுவோம். திரு சுமந்த், அதிமுகவுக்கு பாஜக தாவேகா தேவைப்படுற மாதிரி தாவேகா பாஜகவுக்கு திரு இபிஎஸும் தேவைதானே? அவர் கரிஷ்மாட்டிக் லீடரா இல்லையான்றதை கடந்து அவர்கிட்ட இருக்கக்கூடிய 20% 25% வாக்கு சதவீதம் இந்த இரண்டு கட்சிகளுக்குமே தேவைதானே? தாவேகாவை பொறுத்த வரைக்கும், பாஜகவை பொறுத்த வரைக்கும், மற்ற எந்த கட்சியாக இருந்தாலும் திமுக கூட்டணியில இல்லாத கட்சிகளுக்கு ஒரு இடத்தில் கூட வெற்றி பெறுவது அதிமுக இல்லாமல் நடக்காது. அது அவர்களுக்கும் நன்றாக தெரியும். அதே மாதிரி அதிமுகவுக்கும் இந்த கட்சிகளின் உதவி இல்லாமல் வெற்றி பெறுவது கடினம். அதை அவங்க ஏத்துக்கிறாங்களோ ஏத்துக்கலையோ அதுதான் நிதர்சனமான இன்றைய நிலைமை. அதனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் தேவை. இப்ப என்னன்னா ஒண்ணு இல்லையா ஏடிஎம்கேக்கு தனித்த ஏடிஎம்கே இருக்கு. திமுகவை தனியா சந்திச்சா இன்னைக்கு கூட அதிமுகவால ஒரு வலுவான போட்டி கொடுக்க முடியும். ஆனால் திமுகவுக்கு கூட்டணி கட்சிகள் இருக்கின்றன. 10, 12, 13% அந்த கூட்டணி கட்சிகள்ல இருந்து வருது. அந்த டிஃபரன்ஸை வந்து அவர்களால் தாக்கு பிடிக்க தனித்து போட்டியிட்டு முடியாது. சோ அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அதிமுகவோ பாஜகவோ பாமகவோ தாவேகாவோ இவர்கள் எல்லாம் ஒன்று கூடி என்ன எடுக்கணும்? நமது இலக்கு என்னது? ஒரு கூட்டணி ஆட்சி. அதிமுக, நான் இப்ப சொல்றேன், அதிமுக தேர்தல் நெருங்கும் காலத்தில் இதை ஒரு ட்ரம்ப் கார்டாக பயன்படுத்தக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது. இப்ப வந்து போட்டாக்க அது ஒரு ட்ரம்ப் கார்டே கிடையாது. தேர்தலுக்கு பங்கு, அதிகாரத்திலும் பங்குங்கிறத. ஆமா, அது கொடுக்கறதுல தப்பு கிடையாது. இப்ப அதிமுக இது ஒரு மேக் ஆர் பிரேக் எலெக்ஷன். அதனால அவர்கள் விட்டு கொடுத்து எல்லாரையும் ஒன்றிணைத்து ஒரு வலுவான கூட்டணி உருவாக்கினால்தான் வெற்றி. ஓகே ஓகே திரு அமுதரசன், 2 ஒன்று, திமுக எதிர்ப்பு, திமுக ஆட்சி பொறுப்புல இருந்து அகற்றணுங்கிற ஒரு புள்ளியில இவங்க எல்லோருமே எல்லா விதமான வேறுபாடுகளையும் களைந்து இணைவதற்கான சாத்தியக்கூறுகள் உருவாகுது. இன்னொன்று, அதனுடைய எக்ஸ்ட்ரீமா கூட்டணி ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்குங்கிற இடத்துக்கு கூட அதிமுக நகர்வதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னா அது கொஞ்சம் சேலஞ்சு தானே திமுக? அதிமுகவை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி ஜெயிக்கிறதே வந்து இன்னைக்கு சவாலான சூழலில் தான் இருந்துட்டு இருக்குது. அதனால முதல்ல அவர் ஜெயிக்கட்டும், அதுக்கப்புறம் அந்த கூட்டணி அமைக்கிறது, அவரை நம்பி அவர் ஒரு தலைவராக ஏற்றுக்கிட்டு அவர் ஒரு ஆளுமை பொருந்தியவர்னு கூட்டணி சேர்றவங்க சேரட்டும், அதை பற்றி நமக்கு பிரச்சனை கிடையாது. ரெண்டாவது, இவங்க தொடர்ந்து பேசுகிறப்ப திமுக கூட்டணிகள் முரண்பாடுகள் அது இதனெல்லாம் பேசுகிறாங்க. எது சர்வாதிகாரத்தன்மை, எது கூட்டணி கட்சிகளை கேவலப்படுத்துறது அப்படின்னா, கூட்டணியில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் நீ ஒரே சின்னம்தான், நீ ரெட்டலையிலே நில்ல அப்படின்னு சொல்லி அவர்களை அடக்கி ஒடுக்கி கைப்பாவையாக வச்சிருந்தது ஜெயலலிதா அதிமுக. அதனால அந்த மாதிரியான சர்வாதிகார பாசிஸ்டா திமுக ஒருபோதும் நடந்துக்கல. அந்த மாதிரியான தன்மைக்கு கூட்டணி கட்சிகள் திமுகவில் ஜனநாயகத்தினுடைய உச்சமாக நாங்கள் வந்து நடந்துட்டு இருக்கோம். ரெண்டாவது, கொலை வழக்குகள் 60,000 70,000 திமுக கொடுத்த வாக்குறுதிகள் எதுவுமே நிறைவேற்றல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. இப்போ அவர் தமிழ்நாட்டிலே இல்லைன்னு நினைக்கிறேன். பயனடையக்கூடிய மக்கள் கிட்ட போய் கேட்கட்டும். இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய திட்டங்கள் இந்தியா முழுவதும் பேசப்பட்டு இருக்குது. திராவிட மாடல் ஆட்சியினுடைய சாதனைகளை இந்தியாவில் இருக்கக்கூடிய மற்ற மாநிலங்களும் பின்பற்றி அவர்களுடைய தேர்தல் அறிக்கையில கொடுத்துட்டு இருக்கிறாங்கிறது ஒண்ணு. இந்த சட்டம் ஒழுங்கை பத்தி பேசுறப்ப பெங்களூர் மணிகண்டன் சொன்னாரு, நான் முதலமைச்சராக வந்துட்டேன், நான் முதலமைச்சராக பொறுப்பேற்றுக்க போறேன்னு தெரிஞ்சுக்கிட்டு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா சங்கிலி பறிப்பு திருடர்களும் ஆந்திராவுக்கு ஓடிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேட்டி கொடுத்தாங்க ஜெயலலிதா. 24 மணி நேரத்துக்குள்ள அவங்களுடைய சட்டமன்ற உறுப்பினருடைய மனைவியினுடைய கழுத்தில் இருந்த தாலி சாட்டை அறுத்துட்டு போய் ஒரு சங்கிலி பருப்பு திருடன் ஜெயலலிதாவுக்கு சவால் விட்டு காமிச்சான். அவ்வளவு மோசமான சூழல்ல தமிழ்நாட்டினுடைய சட்டம் ஒழுங்கு இல்லை. எடப்பாடி பழனிசாமியினுடைய ஆட்சி காலத்தில் பட்டாக்கத்தி ரவுடிகள்லாம் நடுத்தருவில் நின்றுக்கிட்டு கேக் வெட்டி கொண்டாடிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரியான சட்டம் ஒழுங்கு பிரச்சனை தமிழ்நாட்டில் இல்லை. அதையும் தாண்டி டாக்டர் சுமந்த் பேசும்பொழுது அவருடைய ஆசைகள், யூகங்கள், விருப்பங்கள் எல்லாத்தையும் வந்து அவர் ஒப்பீனியனா வந்து கிரியேட் பண்றதுக்கு முயற்சி பண்ணாரு. அதாவது அந்த தம்பி ஒரு பையன் படிக்காம பாதிலே விட்டுட்டு வந்துட்டு போயிட்டு வந்த தம்பினால தான் இங்க திமுக வந்து ரொம்ப வின் பண்ற. ஏங்க பாஜகன்னா அது வந்து மோடியோட அடையாளம் இல்லையா? அப்ப மோடியை வீழ்த்தினது தானே திமுக. 2019 எப்படி வீழ்த்தினாங்க, 2024 எப்படி வீழ்த்தினாங்க? அதனால வந்து நீங்க வந்து யாரை வேணுமாலும் இப்ப கூட்டுவாங்க. எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் அவருடைய கட்சியை காப்ப அவர் தலைமையில இருப்பாரா இருக்க மாட்டாரா, அந்த பகுதி அதிமுகவை காப்பாற்றுவாரா அப்படிங்கிறதே மிகப்பெரிய சவாலாக இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல
அவர் முதல்ல இருக்கட்டும், கட்சியை காப்பாத்திக்கிட்டோம், தொண்டர்கள்கிட்ட நம்பிக்கையை பெறட்டும். இங்க யாரும் உங்களுடைய தலைமைத்துவத்தை கேள்வி கொடுத்து வெளில போறக்கூடிய ஆட்களாக யாரும் இல்ல, கூட்டணி கட்சிகள் உட்பட. அதனால எடப்பாடியினுடைய தலைமையே கேள்விக்குறியாக இருக்கும் பொழுது அவர் தலைமையில ஒரு கூட்டணி வருது அப்படின்னு சொன்னா அது வந்து 8வது அதிசயமா இருக்கும். அது தேர்தல் நேரத்திலையும் நம்ம பார்ப்போம். சிம்மன் தான் சொன்ன அந்த ட்ரம்ப் கார்டு இருக்குல்ல, ஏடிஎம்கேக்கு ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்னு ஒரு ட்ரம்ப் கார்டை போட்டாருன்னா அந்த திமுகவுக்கு பிரஷர் அதிகமாகும். அதுதான் பாயிண்ட். திமுக கூட்டணி கட்சிகள் டீல் பண்றதுல பிரஷர் அதிகமாகும். பேசுவோம். நன்றி. நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைத்து விருந்துகளுக்கும் நேர்பட பேச நிறைவு. அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்துக்கு கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு பெரிய ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு பர்சன். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. என்ன